பிக் பாஸ்ல இன்னைக்கு எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா 24 hours எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டை வந்து விஜய் சேதுபதி போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்துட்டாரு. அதை பத்தி நேத்துலாம் வந்து கண்டஸ்டன்ஸ் யாரும் வந்து மைண்ட்ல வந்து ஏத்திக்கவே இல்லை. ஆனா இப்போ உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது ஏது பண்றது. ஒரு பக்கம் ரவீந்தர் வந்துட்டு அவரோட பிக் பாஸ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இதுக்காக தான் இருக்கும் 24 ஹவர்ஸ்ல வந்து செக் பண்ணுவாங்க. இந்த முடிவு வந்து அவங்களே எடுத்திருக்கிறதால இந்த 24 மணி நேரத்துல யாரு தங்களை வந்து நல்லா காமிச்சிக்கிறாங்க, யார் ரொம்ப டல்லா இருக்காங்க அவங்கள தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி பிளானா கூட இருக்கும். சரி நீங்க என்ன பண்றீங்க, எல்லாருமா சேர்ந்து வந்து உட்காந்து நான் வந்து இந்த ஒரு காரணத்துக்காக இந்த வீட்டுல இருக்கணும், என்ன வந்து உடனே எல்லாம் வெளியே அனுப்பிடாதீங்க அப்படின்றத சொல்லுங்கன்ற மாதிரி அவர் ஒரு ஐடியா வந்து சொல்றாரு. எல்லாரும் ஓகேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரா வந்து பேச்சு எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தர்ஷா குப்தா, எங்க நான் ஒரு மாசத்துக்கான துணியை வாங்கி வச்சுங்க இருக்கேன், இப்ப போயிட்டு என்ன அனுப்புனீங்கன்னா என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. இதுக்கு மத்தவங்களும் நீ துணியை வாங்கி வச்சிருக்கன்றதுக்காக உன்னை அனுப்பாம இருக்கணுமா அப்படின்லாம் சொல்ல, ரெண்டாவதா வந்த சாட்சினா அவங்க ஒண்ணுமே வந்து தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கலங்க, தான் இருக்கேன் அப்படின்ற வார்த்தையே வந்து அவங்களுக்கு வரல. சோ அவங்க எவிக்ட் ஆனதுக்கு அவங்களே தான் காரணமா இருக்கும். என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லப்பா, நான் இந்த வீட்டை விட்டு போறதுக்கு தயார், நீங்களாம் இருங்க அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்டா சாட்சினா வெளியே வந்தா அது அன்ஃபேர் கிடையாது, ஃபேர் தான். ஏன்னா அது அவங்களே எடுத்த முடிவுதான்றது இப்ப தெளிவா தெரியுது.